நம்ம இப்ப எலக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்கு ஒரு வாக்குச்சீட்டு மூலியமாவும், இல்ல மிஷின்ல ஒரு பட்டன் அழுத்தறது மூலியமா வாக்களிக்க முடியுது. ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி சத்திரவேதி மண்டலம், இப்போ உத்திரமேரூரா இருக்க இடத்துல சோழர்கள் ஒரு பானைய வச்சு தேர்தல் நடத்தியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல குடவோலை முறை தேர்தல் பத்தி தான் பார்க்க போறோம். சோழர்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் தான் தெற்குல இருக்க ராஜ்யங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மாடலா இருந்திருக்கு. சோழர்களோட ராஜ்யத்துக்கு கீழ 30 கிராமங்கள் இருக்கு. இந்த 30 கிராமங்களுக்கும் ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுக்காக குடவோலை முறைப்படி ஒரு தேர்தல் நடத்தியிருக்காங்க. குடவோலை முறை அப்படின்னா, ஊர்ல இருக்க மக்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி ஒரு பானைய வச்சிருப்பாங்க. அந்த பானையில தேர்தல்ல போட்டியிட விரும்புறவங்களோட பேர ஒரு பனை ஓலையில எழுதி, அந்த பானைக்குள்ள போட்டுருவாங்க. அப்புறம் அந்த பானைக்கு பக்கத்துல இருக்க சின்ன பசங்களோ, இல்ல யாராவது ஒருத்தர அந்த பானையில இருந்து ஒரு பனை ஓலைய எடுக்க சொல்லுவாங்க. அப்படி எடுத்த உடனே அந்த பனை ஓலைய நடுவரா இருக்கவங்க கிட்ட குடுப்பாங்க. நடுவரும் அவங்களோட 5 விரல்கள விரிச்சு அத வாங்கி வச்சுப்பாங்க. அப்புறம் அந்த பனை ஓலையில இருக்க பேர படிப்பாங்க. இவங்க மட்டும் இல்லாம அந்த கிராமத்தோட கோயில்ல இருக்க பூசாரிகளும் படிப்பாங்க. யார் பேர சொல்றாங்களோ அவங்க தான் கிராம தலைவர்ன்னு முடிவெடுப்பாங்க. இதே மாரி 30 கிராமங்களுக்கும் தேர்தல் வச்சு முடிவு செய்வாங்க. இந்த தேர்தல்ல போட்டியிடுறதுக்கு ஒரு சில விதிகள்லாம் இருக்கு. என்னன்னா, குறைஞ்சது 2 ஏக்கர் வரி கட்டுற நிலமா இருக்கணும். ஒரு சொந்த வீடு இருக்கணும். அதுவும் லீகலா வாங்கியிருந்திருக்கணும். 35ல இருந்து 70 வயசுக்குள்ள இருக்கணும். வணிகம் சார்ந்த திறமை இருக்கணும். நேர்மையும், தூய்மையான மனசும் இருக்கணும். அப்புறம் பிராமின்ஸ், பெண்கள், குழந்தைகள், பசுக்கள கொன்னவங்க எல்லாரையும் இந்த தேர்தல்ல இருந்து நிராகரிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் திருடர்கள், குடிகாரர்கள், அதாவது மது பிரியர்கள், அப்புறம் ஊர்ல ஏதாவது குற்றங்கள்லாம் செஞ்சு தண்டனை அனுபவிச்சவங்க எல்லாம் இந்த தேர்தல்ல இருந்து நிராகரிக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சோழா எம்பரரான பரண்டக்கா சோழாவன் காலத்துல, அதாவது 907ல இருந்து 956 ஏடில குடவோலை முறை தேர்தல கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க ட்ரேஸ் ஆஃப் பைரட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.